ஹே காய்ஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட ஃபிஷ்ஷஸ் அப்டேட் பார்க்க போகிறோம். நம்ம மீன்ஸ் ஃபிஷ் ரூம் டூர் பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபிஷ்ஷஸ் எது புதுசாக வந்திருக்கு, நம்மக்கிட்ட எதுலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கோல்ட் ஃபிஷ் டேங்க்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நம்ம ஒரண்டா கோல்ட் ஃபிஷ் டேங்க். இதில் வந்து நம்ம கோல்ட் ஃபிஷ் கலர் பாருங்களேன், இது பிளாக்லாம் வந்திருக்கு. எப்போவுமே பிளாக்கில் இருக்க கோல்ட் ஃபிஷ் வந்து கலர் மாறி கலர் போய் பார்த்துருப்போம். இது பிளாக் ஆகுது, என்னன்னு தெரியல. பட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ட்ரை கலர்னு சும்மா நான் சொன்னால் கூட இப்போது ரியல் ட்ரை கலராக இருக்குது. டேங்க் மெயின்டெனன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அதை கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீன் மட்டும் பார்த்துடலாம். அது ரெட் கேப். அண்ட் இது நம்ம இன்ஜூரி ஆன ஃபிஷ். இதுக்கு வந்து ஸ்விம்மிங் ப்ராப்ளம் இருக்குது இன்ஜுரி ஆனதுலேருந்து. அண்ட் நம்மளோட ரூக்கின் 1, அங்கே 1, 2 இருக்குது. அண்ட் இது நம்ம டெலஸ்கோப். எல்லாமே செம்மையாக இருக்குது, செம்ம ஆக்டிவாக இருக்குது. அண்ட் தென் நம்ம அப்படி இந்த டேங்குக்கு வந்தோம்னா இதில் 3 மோனோ ஏஞ்சல் இருக்குது. 3 இருக்குது, ஒரு செனகல் இருக்குது, பைச்சர் அல்பைனோ செனகல். அண்ட் தென் இதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி பிளக்கோ இருக்குது. இந்த டேங்க் வந்து ஆல்கே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் தான். அண்ட் இது 3த்துக்கும் நம்ம பெரிய ஸ்பேஸ் தரணும். இந்த டேங்க் வந்து இப்போதைக்கு இருக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். அண்ட் தென் இங்கே எல்லாமே பீட்டாஸ் இருக்குது. அதில் பேரட் இருக்குது. கிட்ட வந்து உள்ளே ஓடிடும். அதை நம்மளால் பிடிக்க முடியாது, பாட்டில் ஒளிஞ்சிட்டே இருக்கும். நான் தனியாக உங்களுக்கு ஒரு வாட்டி அந்த டேங்க் க்ளீன் பண்ணுறப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லாமே கப்பீஸ். இதெல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு, க்ரோ ஆகிடுச்சு. இதை பாருங்களேன், குட்டி குட்டியாக நம்ம வச்சுருந்தது எல்லாமே பெருசாகிடுச்சு, கலர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஃபீமேல் தான் இருக்குது. இது ஃபுல்லாமே கப்பீஸ் தான் இருக்கும். குட்டி கூட இருக்குது. இந்த டைப்பு தான் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. இது மேலுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சைடில் கலர் இருக்குது, மேல். இது நிறைய டைப்ஸ் இந்த டைப்பில் தான் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. இப்போது ஆக்சிஜன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், சவுண்டு நிறையா வர்றதுனால. அண்ட் தென் இது உள்ள பார்த்திங்கன்னா 2 கோல்டு, ஒரு கோய் இருக்குது. நம்மக்கிட்ட இருந்த எல்லா கோயும் இறந்து போச்சு கரண்ட் இல்லாதனால. ஒரு 12 கோய் ஃபிஷ், பெரிய பெரிய கோய் ஃபிஷ் எல்லாமே இறந்து போச்சு. நான் ஊரில் இல்லை, ஸோ கரண்ட் இல்லை வீட்டில். அது என்ன பண்ணணும்னு தெரியல, ஸோ அப்படியே விட்டுட்டாங்க. நான் வீட்டில் இருந்திருந்தால் ஏதாவது பண்ணியிருப்பேன். அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஸ்காஸ்லாம் இருக்குது. லெமன் ஒன்று, இதுதான் லெமன் ஆஸ்கார். இது வந்து ரெட் சில்லி. அது கீழே இருக்கிறதும் ஃபயர் ஆஸ்கார். சரி, அது கீழே இருக்கிறதும் லெமன் தான், குட்டி. அது வந்து வளரல இன்னும். இது ஃபயர், அது 2ம் லெமன். உள்ளே இங்கே ஒன்று இருக்கிறது வந்து ஃபயர். ரெட் சில்லி, லெமன். அங்கே ஒரு லெமனும் ஃபயரும் இருக்குது. அண்ட் தென் ஒரு ப்ளக்கோ இருக்குது. நம்ம எல்லா டேங்க்லேயும் ஒரு ப்ளக்கோ போட்டு வச்சுருக்கோம். அண்ட் இந்த பக்கம் அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த டேங்க்கில் தான் நிறைய புதுசாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்டு ஏஞ்சல் ஒரு 2 இருக்குது. எல்லாமே ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குது. இந்த கலரேஷன் இன்னும் இப்போ தெரியல. இந்த பிளாக் கலர் வந்து அது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கப்போ டார்க் ஆகி செம்மையாக இருக்கும். இங்கே ஒரு பிளாக் ஏஞ்சல் இருக்குது. இதில் 3 ஏஞ்சல் இருக்குது. அண்ட் தென் நிறைய சால்ட் இருக்குது. பிகாஸ் நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன் கிராக் ஆகிட்டு ஒழுக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபில்ட்ரேஷன் நம்ம ஒன்று செய்யணும். நிறைய பேர் நம்மளோட டிஐஒய் ஃபில்ட்ரேஷன் எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அது இதுக்கு ஒன்று செய்யும்போது நான் அதை வீடியோவாக போடுறேன். அண்ட் தென் இது இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், இது கூட ஒரு வீடியோவாக போடலாம், அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அது ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் தென் அது கீழே பார்த்திங்கன்னா தெரியும், டைகர் லோச், அது பேர் தான். நம்ம ஒரு 4 டைகர் லோச் இந்த டேங்க்கில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு நான் எப்படி காட்டுறதுன்னு தெரியல. மேபி நம்ம அதுங்களை வர வச்சிடலாம் அந்த பக்கம். எஸ், இந்த பக்கம் வந்துருச்சு. இது கீழே இருக்குதுங்க பாருங்கள், இதுதான் டைகர் லோச். திருப்பி அங்கேயே ஓடுது. எல்லாமே செம்மையாக இருக்குது, குட்டி குட்டியாக. நீங்கள் இந்த மாதிரி ஏஞ்சல் கூட விடலாம், அதெல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஹைடிங் ஸ்பேஸ் நான் கொடுத்தா அதுங்க வரும். இப்போதைக்கு அங்கே இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்மளோட 3 ஃபீட் டேங்க்குக்கு வந்தாச்சு. ரொம்ப அரோனா சொல்லவே வேணாம். இந்த டேங்க்கில் பாதி சைஸுக்கு வந்துடுச்சு. ஒரு ஃபீட்டுக்கு வந்தது, இப்போ 1.5 ஃபீட்டுக்கு வந்துருச்சு. நம்மளும் டேங்க் மாற்றணும்னு சொல்லி இன்னும் மாற்றலை. இன்னும் ஒரு மாதம் ஆகிடும் நான் டேங்க் மாற்றுறதுக்கு. அந்த ஷார்க்ஸும் வளர்ந்துருச்சு, எல்லாம் 1.5 ஃபீட் கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஷார்க். நம்ம அரோனா சைஸுக்கு அதுவும் இருக்குது. இது எதுவும் பெருசாகிடுச்சு, அது மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்குது. அண்ட் தென் இதில் ஒரு பெரிய பிளக்கம் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்கணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்னும் ஒரு மாதம் எப்படியா தாக்கு பிடிக்கணும். அப்போ தான் நம்ம வீடு
கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடியும். இது எல்லாத்துக்கும் ஒரு சின்டாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். 2 டேங்க் தொட்டி சின்டாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம 2 வாங்கியிருக்கோம். அதில் அதை பாதியாக கட் பண்ணி இது எல்லாமே அதில் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு 6 ஃபீட் டேங்க் வாங்கி அரோனா மட்டும் தனியாக வளர்க்கலாம். என்ன பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி பண்ணிடலாம். ஆனால் ஷார்க்ஸ் கன்ஃபார்மாக போயிடும். ஷார்க்கும் மேபி ப்ளக்கோ இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை அதில் போட வாய்ப்பு இருக்குது டேங்க்கில். பார்ப்போம். அரோனா மட்டும் என்ன பண்ணுறது தெரியல. மேபி அரோனா ஆஸ்கார் எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட செட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு 6 ஃபீட் டேங்க்கில் 2 இந்த எல்லாத்தையும் ஒன்றா விடலாம். அது ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்காக நல்லாயிருக்கும் பார்க்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷார்க். அல்பைனோ கண்ணு செம்மையாக இருக்குது. எனக்கு என்னென்னு தெரியல, அல்பைனோனா ஃபேவரட். ஸோ தான் நம்ம செனகலும் வேறு எதுவும் எடுக்காமல் அல்பைனோ தான் எடுத்திருக்கோம். என்லிச்சேரிக்கு காசு கிடையாது நம்மக்கிட்ட அவ்வளோ வாங்குறதுக்கு. ஸோ அதை வாங்கலை. அண்ட் நம்ம பிளான் இருக்குது. நம்ம கோழி வந்து இதில் தான் வச்சுருந்தோம், அது எதுவுமே இப்போ இல்லை. ஸோ இதில் நம்ம நார்மல் கோல்ட் ஃபிஷ் எல்லாம் வாங்கி, ஒரண்டா கோல்ட் ஃபிஷ்லாம் இப்போ பார்த்திங்கன்னா பெட் ஷாப்பில் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அது எல்லாத்தையும் வாங்கி நம்ம அதை டப்பில் வளர்த்து நம்மளோட ஒரண்டா மாதிரி, லைக் இதெல்லாம் நார்மல் ஒரண்டா தான், எக்ஸாட்டிக் ஒரண்டாலாம் கிடையாது. நார்மலாக நம்ம வாங்கி நம்ம வளர்த்தது தான் அது. நம்ம ஒழுங்காக அதுக்கு ஃபுட்டு போட்டு நம்ம ஒழுங்காக அதை மெயின்டைன் பண்ணால் இப்படி வரும். இது வந்து எக்ஸாட்டிக் ஒன்றே கிடையாது, இது கிரேடும் கிடையாது, பெரிய கிரேடும் கிடையாது, நார்மல் ஒரண்டா தான். செம்ம கலர், செம்ம இது ஆக்டிவாக இருக்கும். அதுவும் இது ட்ரை கலர் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபிஷ்ஷர் டேங்க்கெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்காதீங்க. நான் ஊர்லேருந்து இப்போ தான் வந்திருக்கேன். நாளைக்கு சண்டே. இந்த வீடியோ நான் சாட்டர்டே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது சண்டே தான் போடுவேன்னா. சண்டே தான் நம்மளோட மெயின்டெனன்ஸ் டே. மொத்த டேங்க்குக்கும் ஸ்க்ரப் பண்ணணும், அண்ட் தென் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். டிஏஒய் ஃபில்ட்ரேஷனை தொட மாட்டேன். அது வந்து ஒரு வாரம் நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணாத அப்போது அதை மட்டும் வந்து நம்ம தனியாக எடுத்து பண்ணணும். அண்ட் சாரி தோ, இது வந்து நம்மளோட எஸ்ஜே அக்வா அவங்க கொடுத்த ஃபீமேல் பீட்டா நம்மளுக்கு வந்துச்சு. செம்ம ஆக்டிவாக இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும், நல்ல கண்டிஷனில் இருக்குது. அண்ட் தென் மேல் பீட்டா அங்கே ஒன்று இருக்குது. இதுக்கு நம்ம டேங்க் செட்டப் வெறும் டேங்க்கில் போட்டு போயிட்டோம். நம்மளுக்கு போன வாரம் ஊருக்கு போகணும், டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செட்டப் நம்ம கொடுக்கவே இல்லை. செம்மையாக இருக்கும். இந்த மேலும் பிடிக்க முடிஞ்சால் காட்டுறேன். இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும். செம்ம கலர் இது. இது ஃபுல்லாக தெரியணும்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் லைட் இல்லை. நம்ம இது டேங்க் செட்டப் வீடியோ போடுவோம். இதுக்கு சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணி ஏதாவது பிளான்ஸ் வச்சு, அப்படி இல்லைன்னா ட்ரிஃப்ட்வுட் வச்சு இதுக்கு ஒரு டேங்க் செட்டப் போடுவோம், பீட்டா ஃபிஷ் டேங்க். சரி, அவ்வளோதான் guys இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங்.